மாவாட்ட ஆட்ட பாதியிலே செல் ஆஃப் ஆயிடுச்சுங்க. அதுதான் இப்போது மாவாட்டி முடிச்சாச்சு. ஆடை எடுத்து வச்சுருந்தேன்னா சிலுப்பலான்னு சொல்லிட்டு கிரைண்டரில் போட்டிருக்குறேங்க. கிரைண்டரில் போட்டோம்னா ஆடை செம்மையாக வரும் சரிங்களா. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க, ஆடை சூப்பராக வந்துடும். நான் ஆடையை எடுத்துகிட்டு இப்போ காமிக்கிறேன் இருங்க. ஒரு கையில் வீடியோ, ஒரு கையில் நான் வேலை செஞ்சிட்ருக்குறேங்க. அதுதான் இந்த தடுமாற்றம். ஆடை செம்மையாக வருங்க. எனக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். மாவாட்டும் போதே ஆடையும் எடுத்துடுவேன். பைப்பு இல்லைங்களா, அதுதான். இடியாப்பம் வாங்கி வச்சு யாரும் சாப்பிடல ஓகேங்களா. இதெல்லாம் கழுவுற வேண்டிய பொருள். எத்தனை பாத்திரம் சேருதுன்னு மட்டும் பாருங்கள். இது கோதுமை ரொட்டி சுட்டு வச்சுருக்கிறேன். இது உளுந்தங்கஞ்சி பாப்பாவுக்கு வந்தால் ஈவினிங் குடிக்கிறதுக்காக இப்போ செஞ்சிட்ருக்கிறேன். அடுத்து ஆடை எங்கள் வீடோட இது இதாங்க, இவ்வளோதான். எனக்கு பிடிச்ச சாமி ரூம்பு இவ்வளோதாங்க எங்களோட வீடே. இதுக்கு தாங்க சுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஜாமான் நிறையா இருக்கிறா, பொடி ஜாமானம் தான் அதிகம். என்ன பண்ணுறது, குழந்தைங்க இருந்தாலே பிரச்சனை தானே. ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதை நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேங்க, சுத்தம் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்குது. முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா.